இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. துறை துறை வாரியாக ஊழல் கொடிகட்டு பறக்கின்றது. இந்த மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம். இங்க இருக்கின்ற மக்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி, அதாவது வீட்டு வரி செலுத்துகின்றீர்கள், கடை வரி செலுத்துகின்றீர்கள், குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்துகின்றீர்கள். ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது? தனியார் நபருக்கு போய்கொண்டிருக்கிறது. தனியார் நபர் என்றால் யார்? திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற, மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது.